ஹலோ, அவங்க டிஎஸ்ஆர் பேசுகிறேன். மெட்ராஸில் பாம்பே மாதிரி, பாம்பேயில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நகரங்கள், இந்த மாதிரி பழைய நகரங்கள்னு சொல்லுவது. பாம்பேயில் வெறும் குடிசைகளாக இருக்கும், அதாவது இரும்பு குடிசைகளாக இருக்கும். ஏன்னா ஓலை குடிசைகள் கிடையாது. நான் போய் பார்த்த காலம் 90லேருந்து இருக்கேன். இரும்பு குடிசைகள், தகர குடிசைகள் சொல்லலாம். அன்றைக்கி வந்து 50,000 1 ரூபா 1 லட்சக்குள்ள ஒரு குடிசை. இன்றைக்கி அந்த குடிசை வந்து 50 லட்சத்துலேருந்து 60 லட்சம் 70 லட்சம் போகுது. இதே மாதிரி தான் பழைய நகரங்கள். குடிசை தகர குடிசையிலேருந்து ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டு. நம்மள்கிட்ட ஒரு சாபக்கேடு ஒரு 10,000 ரூபா வந்துச்சுன்னா அது கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு 10,000 ரூபா வரும். அதுதான் விதிப்புள்ள இருக்குது. திடீர்னு வந்து குமிய மாட்டேங்குது. நானும் மக்கள்கிட்ட போராடி பார்த்தேன், மன்றாடி பார்க்குறேன். காசு விஷயத்தில் பணம் வருது, கரைஞ்சி போகுது. கடன் வருது, மறுபடி பணம் வருது, கரைஞ்சி போகுது. ஒரு 10,000 ரூபா வரும்போது இன்னொரு 10,000 ரூபா தான் சேமிக்க தோணும். கண்டிப்பா இது போகும்போது ரோடெல்லாம் பாருங்களேன், ரொம்ப டென்ஷனா இருக்கு. எங்கேயும் இல்லை, இதான் வாழ்க்கை. மெட்ராஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போகணும். அரசாங்கத்தை என்ன பண்ண, இப்போ இந்த மக்கள் எல்லாம் ஒத்துழைச்சா அவங்க செயல்படுவாங்க. 200 பில்டரை கூப்பிட்டு ஒரு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட் பாம்பே மாதிரி சென்னையில் கட்டணும். கோடம்பாக்கம், நந்தம்பாக்கம், நுங்கம்பாக்கம், இந்த மாதிரி பழைய ஊர்கள் இருக்கு இல்லையா, வடபழனி வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று ஒன்று அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பாம்பே ஸ்டைலில் சென்னை வளரணும்னா அது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆகும். நிறைய வந்துருச்சுண்ணே, மெட்ரோ கிட்ரோ நிறைய டெக்னாலஜி மட்டும் வந்தால் போதுமா? அது பாருங்க, திரும்பி பாருங்க. ஆமாம் இன்னும் அப்படிதான் இருக்கு. நகரங்கள் தான் பழசுதான் இருக்கு. இப்போ நம்ம சென்னையில் ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு காஸ்ட் மட்டும் 20,000 ரூபா பர் ஸ்கொயரிங்க. அப்பா, ஒரு சென்ட் எப்படி இருந்தாலும் ஒரு சதுரடி 10,000 ரூபா. அப்பார்ட்மெண்ட் சதுரடி 10,000 12,000. ஆமாம் 12,000 ரூபா சதுரடி உள்ள இடத்துலயே இருக்கணும்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இங்கே வாங்கினீங்கன்னா 1.5 கோடியிலேருந்து 3 கோடி ரூபா வரலையும் அப்பார்ட்மெண்ட் வேல்யூ. ஒரு 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 பங்களா வாங்கினீங்கன்னா கோடம்பாக்கத்தில் நம்ம இருக்கிற இடத்துல மினிமம் 15 கோடி வேணும். இந்த ஆட்டோவில் போகும்போது மிஸ்டர் அங்குச்சாமி உங்கள் சினிமா கதையை சொல்லிட்டு வாங்க. 2013 தமிழ் சினிமாவில் நுழைகிறேன். 2013 வந்து 2013 வந்தேன். வந்தோட முதல்ல சினிமாவில் வாய்ப்பு தேடுறதுக்காண்டி ஃபோட்டோ சைன் வடபழனி ரோட்டில் இருக்குது. அங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுத்து ஆல்பம் போட்டேன். முதல்ல ஆல்பம் போட்டு வக்கீலாவோ, ஐயராவோ, போலீஸாவோ, ஒரு பிச்சைக்காரனாவோ கேரக்டர் ஃபோட்டோ. ஆல்பம் போட்டதுக்கு எவ்வளோ காசு ஆச்சு? அன்னைக்கு 15,000 ரூபா ஆச்சு. வாங்கிட்டான் பல்கா. சரி, எனக்கு அதை பற்றி தெரியாது. முதல்ல வந்தேன். சினிமா மேலே பயங்கரமான ஆர்வம். 1991 நிறைய இயக்குநர்கள் என்கிட்ட பழகினாங்க. நான் ஹோட்டல் வச்சுருந்தேன் முதல்ல. எங்க? திருப்பூர் மாவட்டம் தாராபுரம். இப்போ வந்து அது அப்போ ஈரோடு மாவட்டம், இப்போ திருப்பூர் மாவட்டம். ஓகே. தாராபுரத்தில் ஏன் போடுங்க? தாராபுரம் வந்து எங்கள் அப்பாவோட தம்பி சித்தப்பா ரவின்னு சொல்லி அங்கே ஹோட்டல் வச்சுருந்தாரு. சரி. அவரை பார்க்கறதுக்கு போனேன். அவர் சின்ன வயசுலேருந்து நீ பார்க்கலையாம். சரி. ஆமாம், சின்ன குட்டி வயசுல நீ பார்த்தாராம். எங்கள் அண்ணன் மேலே நான் பார்க்கணும், வர சொல்லுங்கன்னு எங்கள் சித்தப்பா, அதுவும் எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பாவோட அம்மா, அவங்க வர சொன்னாங்க. சரி போனேன். அங்கே வந்து எங்கள் சித்தப்பா என்னை விடுற மாதிரி இல்லை, ரொம்ப அன்பாக பிரியமாக இருந்தார். அதுக்கு முன்னாடி நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம், வேசரபாடி சர்மா நகரில் இருந்தோம். ஆமாம், அங்கே தான் வந்து எங்கள் அப்பா அங்கே வந்து நம்ம விருகம்பாக்க குடோனில் மூட்டை தூக்குனாரு. அங்கே இருந்துட்டு டேய் போனா சித்தப்பா கூப்பிட்றான்னா தாராபுரம் போனேன். தாராபுரம் எனக்கு பிடிச்சி போச்சு. சூப்பர். மக்கள் ரொம்ப அன்பாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அந்த ஊர்லேருந்து வர்றதுக்கு புரியல. ரெண்டாவது அருமையான சாப்பாடு. எங்கள் ஹோட்டல் வந்து பயங்கர பரபரப்பாக வருது. புரோட்டா 1 ரூபா பேபிஸா புரோட்டா 93 ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரியப்பா குருமா வைப்பார் கருப்பையான்னு, அப்படி ஒரு டேஸ்ட்டு. அந்த குருமாவோட டேஸ்ட், அந்த புரோட்டா, அந்த ஊரோட பழக்க வழக்கம், அந்த ஊரோட மரியாதை. அமராவதி யாரும் சிவன் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் பயங்கர ஃபேமஸ். அந்த ஊரில் இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை வந்துச்சு. அப்போ அந்த ஊரில் கால் பதிக்கிறப்ப எனக்கு ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. வைப்ரேஷன், தமிழ் சினிமாவில் நுழையிறதுக்கான வைப்ரேஷன். ஏன் சினிமாவுக்குள்ள எப்படி அந்த வைப்ரேஷன்? நாகேஷ் பிறந்து வளர்ந்த ஊர், நடிகர் நாகேஷ்
சரி, உங்களுக்கு எப்படி சினிமா வந்தது? அதான் அந்த சினிமா வாய்ப்பு எப்படி வந்துச்சுன்னா, அப்போ வந்து நிறைய டைரக்டர்ஸ் நிறைய என் கடைக்கு சாப்பிட வருவாங்க. தாராபுரத்துலையா? ஆமா, அப்போ ஷூட்டிங் ஏரியா உடுமலைப்பேட்டை போறாங்க, பொள்ளாச்சி போறாங்க, எல்லாம் வர்றாங்க. அங்க கேஎஸ் ரவிக்குமார் வந்திருக்காரு, பூ களஞ்சியம் வந்திருக்காரு, எஸ்பி ராஜ்குமார் வந்திருக்காரு, நிறைய இயக்குனர் பட்டாளமே வந்துச்சு. தமிழ் சினிமாவில் இருக்க இயக்குனர்லாம் அங்கே சாப்பிட வருவாங்க. அப்போ ரன்னிங் அதான், அப்போ பைபாஸ்லாம் கிடையாது. அப்போ சிட்டிக்கு வர ஊருக்குள்ளே போது தான் பஸ் எல்லாம் போகும். அப்போ நல்ல ஹோட்டல் எங்கே சாப்பிடலாம் அப்படின்னா காலையில் 11 மணிக்கு ஓப்பன், நைட்டு 3 மணி வரைக்கும் கடை. நான் இந்த கடையை டைப் பண்ணுறப்ப சித்தப்பா என்கிட்ட இந்த கடையை கொடுக்குறாரு. தான் படிச்சிருக்கேன் நான், பெருசாக படிக்கலை. படிக்கிறப்ப சித்தப்பா சரி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நானும் எங்கள் அப்பாவோட அம்மாவோ அப்பத்தான், அப்புறம் இன்னொரு சித்தப்பா இருந்தார் மோகன் சொல்லி, அப்புறம் எங்கள் பெரியப்பா அங்கே தான் இருந்தார் செல்லத்துறைன்னு. எல்லாரோட தயவுலையும் அன்புலையும் அந்த கடையை நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ 34 பேர் வேலை செஞ்சாங்க. வயசு வந்து 13 வயசு. நான் அந்த கடையை டைப் பண்ணுறப்ப முதல்ல என் வாழ்க்கையில் தொழில் பெருசாக பண்ணது அதான். 13 வயசு, 8வது ஃபெயில், 1991. வெரி குட். அதில் தான் என்னோட லைஃப் ஆரம்பிச்சது. எனக்கு அன்னையிலேருந்து சினிமா மேலே ஒரு ஆர்வம் வர காரணம், நடிகர்கள்லாம் வருவாங்க அந்த ஊருக்கு. நிறைய நடிகர் வந்த ஊர், நடிகர் நாகேஷோட சொந்த ஊர். ஆமாம், அங்கே நிறைய டான்ஸு, பர்ஃபார்மன்ஸு, இந்த கலை நிகழ்ச்சி நிறைய நடக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ், எனக்கு ஃப்ரெண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிறாங்க. அந்த ஊரில் வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கிறோம். ஹோட்டலில் எங்களை விட்டா புரோட்டா கொடுக்க வேறு ஆள் கிடையாது, அந்த மாதிரி வியாபாரம். அப்படி ஹோட்டலில் ரொம்ப ஆர்வமாக நல்லா தொழில் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு இருப்பேன். நிறைய பேருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம், முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன் கொடுக்கறது. அப்போல்லாம் வந்து நான் ரொம்ப வெறியாக இருப்பேன் தொழில் மேலே. இந்த அளவுக்கு தொழில் பண்ணுறவங்க நமக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைக்குமான்னு முயற்சி பண்ணிகிட்டே கிடந்தேன். அப்போவே வர்றவங்கள்ட்ட கேட்குறது, சினிமான்னு சொல்லிட்டாவே ஃப்ரீயாக சாப்பாடு. ஆமாம், அப்பா அந்த சினிமாக்காரன் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷனில் இருக்காங்க, அதில் இருக்காங்க, நடிக்கிறாங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக கொடுப்பேன் நான் சாப்பிட்டு. டேரக்டர்னு சொல்லிட்டா எந்த டேரக்டர் கேட்க மாட்டேன். அவன் சினிமா டேரக்டரால் ஒரு கம்பெனி டேரக்டர் சாப்பாடு ஃப்ரீ. அப்படி ஒரு இன்வால்மெண்ட் எனக்கு. அப்படியாவது நடிக்கணும் முயற்சி பண்ணிட்டே இருக்கப்ப டிரைவிங் தொழில் எப்படி கற்றுக்கிறேன். நான் வந்து டிரைவிங் ஸ்கூலே போகலண்ணே. என்னோட கடைக்கு சாப்பிட வருவாப்புல என்னோட ஃப்ரெண்டு அம்பாஸ்டர் கார் வச்சிருப்பாப்புல, அம்பாஸ்டர். ஆமாம், அந்த அம்பாஸ்டர் காரை வந்து சாவி கூடுறா மாப்பிள்ள அப்படின்னு கேட்பேன் சாப்பிட வரவன்ட்ட. ஏய் ஓட்ட தெரியாது அப்படின்னா. அப்போ வந்து இந்த கீர் கிடையாது, இந்த கையில் ஸ்டேரிங்கை ஒட்டி கீர் வரும். ஸ்டேரிங் கீர், அந்த கீர் பழைய அம்பாஸ்டர் ஓட்டுறதுக்கு பூவாக இருக்கும். முதல்ல நான் வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டது தாராபுரம் டு பழனி. அந்த வண்டி ஓனர் உட்காடுறான் பக்கத்தில், நான் ஸ்டேரிங்கில் உட்காடுறேன். 2-3 கேள்வி தான் கேட்டேன். கிளச்சு எது, பிரேக் எது, எக்ஸலேட்டர், அதை மட்டும் சொல்லு, வேற சொல்ல வேணாம். என்னடா சொல்கிறேன், தாண்டா சொல்கிறேன் அப்படின்னு. மாப்பிள்ள லெஃப்ட் சைடு கிளச்சு, சென்டரில் பிரேக்கு, ரைட் சைடு எக்ஸலேட்டர், இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்க. ஸ்டேரிங் ரொம்ப தெரியாது, நார்மலாக ஓட்டுருந்தான். அன்னைக்கு எடுத்த வண்டி அம்பாஸ்டர். பழனி வந்து தாராபுரம் 30 கிலோமீட்டர் தான். விரட்டு 20 நிமிஷத்தில் போயிட்டேன். பழனி ரோடெல்லாம் ஒரு காக்கா குருவி கூட இருக்காதாங்க. ஒரு காக்கா குருவி கிடையாது, நிம்மதியாக இருக்கு ரோடு. தாராபுரம், ஒட்டஞ்சித்திரம், பழனியா? ஆமாம், இப்படி போயிட்டு இருந்துச்சு. தாராபுரம், ஒட்டஞ்சித்திரம், இன்னொன்று தாராபுரம், ஒட்டஞ்சித்திரம், இடையில ஒரு ஊர் இருக்குமே, ஒட்டஞ்சித்திரத்துக்கிட்டியா? கள்ளிமந்தையமா? கள்ளிமந்தையம். அதான் தெரியுது எல்லாமே உங்களுக்கு. அருமை. இந்த மாதிரி டிராவல் எனக்கு அப்பப்போ நிறைய நண்பர்கள்லாம் கார் கொடுப்பாங்க ஓட்டுறதுக்கு. அப்போதான் பைக் ஓட்ட கற்றுக்கிறேன். முதல்ல பைக் ஓட்ட தெரியாது. வயசு 15 ஆகுது, 13 முடிஞ்சு 15. சரி, காலம் அப்புறம் அப்படியே பழனி டு தாராபுரம் அப்படி காரில் ரவுண்ட் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக ஓட்ட கற்றுக்கிட்டது. சரி, கற்றுக்கிட்டீங்க. ஆமாம். எவ்வளோ சம்பாரிச்சிங்க ஹோட்டலில்? அதாவது எனக்கு வந்து இந்த பணம் எவ்வளோ வருதுன்றதை விட வழக்கத்துக்கு அதிகமாக செலவு பண்ணிட்டேன். நண்பர்களுக்கு நிறைய காசு கொட்டுச்சு. எனக்கு அந்த காசு சேகரிக்கிறதுக்கு யாருன்னு சொல்லி தரல. இன்னைக்கு நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன். இன்னைக்கு ஏன் சொல்லி தரல? அந்த இடத்துல வந்து சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே நல்ல பணப்புழக்கத்தில் இருக்காங்க. ஏய் பணன்றது இதாண்டா, இந்த பணத்தை இப்படி சேர்க்கணும், சீட்டு போடணும், நகை வாங்கி வைக்கணும், ஒரு வீடு வாசல் வாங்கணும், சொத்து சுகம் வாங்கணும் பெருசாக சொல்லலை. எனக்கு வர வேண்டியது பசங்களுக்கு செலவு பண்ண வேண்டியது, சொந்த பந்து கொடுக்க வேண்டியது, யார் சாப்பாடு கேட்டாலும் கொடுத்துட்றது. சோத்து காசு இல்லையா, சாப்பிட்டா காசு இல்லையா போடான்றது. எவனையும் வற்புறுத்தி காசு கேட்கறது கிடையாது. பணத்தை வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அக்கறையாக தெரியல. எனக்கு பெரிய குறிக்கோளாக தெரியல. எல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரன் இருக்கு. நான் கவலைப்படாதீங்க, உங்களை மிகப்பெரிய கோடீஸ்வரராக கடவுள் ஆக்கிடுவாரு. சரி, இப்போ சினிமாக்குள்ள ஹோட்டலில் சம்பாரிச்சிங்க, சொத்து வாங்கலை. உழைப்பு தான் எனக்கு அதிகமான உழைப்பு. என்னென்ன சமைப்பீங்க? எல்லாம் சமைக்க தெரியுமா? தெரியும். புரோட்டா போடுவோம், தோசை ரோஸ்ட் நல்லா போடுவோம், முட்டை புரோட்டா சூப்பராக போடுவோம், சைவ குருமா, சிக்கன் குழம்பு, ஆமாம், சாம்பார் நல்லா வைப்போம், தக்காளி சட்னி போட தெரியும். மட்டன் சிக்கன் அருமையாக போடுவோம். சிக்கன் ஃப்ரை, ஆமாம், பெப்பர் சிக்கனு, வேறு மட்டன் சுக்கா எல்லாம் செய்யலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம ஓனராகவும் இருந்திருக்கோம், லேபராகவும் இருந்திருக்கோம், சப்ளையராகவும் இருந்திருக்கோம், டேபிள் தடிக்கிறவங்க இருந்திருக்கோம், ஓகேவா, பார்சல் கட்டுறவனா இருந்திருக்கோம், அப்போ கல்யாணம் மாஸ்டராக இருந்திருக்கோம்.
கல்யாண வாழ்க்கை வந்து 27 வயசுல கல்யாணம் நடக்கு. நான் கல்யாணம் பண்ணது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி ஏர்போர்ட்ல. அவ்வளோ பெரிய ஹோட்டல எல்லாத்தையும் ஏன் விட்டீங்க? சித்தப்பா கட்டணும்னா அல்ல, ஆக்சுவலா அந்த கடை வந்து நகராட்சி கடை. ரவி ஹோட்டல்லாம் பயங்கர ஃபேமஸ். லீஸுக்கு எடுத்துருந்தாங்க, அதாவது வருஷம் வருஷம் லீஸுக்கு எடுப்பாங்கல்ல. அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே நடத்துக்கான ரைட்ஸ் கிடையாது. அப்போ கடையை காலி பண்ணி தான் ஆகணுன்ட்டாங்க. நகராட்சியில் பில்டிங் இடிக்க போகிறாங்க, நீங்கள் கடையை காலி பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஓகே காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வேறு ஏதாவது பண்ணிக்கிறேன். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து சொந்த வீடு அங்கே இருக்குது ஏர்போர்ட். அப்போ வந்து சினிமா வந்து ஒரு படம் ஷூட்டிங் திருச்சி கேகே நகரில். என்ன படம்? அந்த படம் வந்து தேவயானியோட தம்பி ஒருத்தர், நகுலோட அண்ணனா தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் பண்ணுற படம். அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஆமாம், அந்த படத்தோட ஷூட்டிங் பார்க்க நான் வேடிக்கை பார்க்க போனேன். ரொம்ப நாளாக சினிமாக்காரன் ஆசை இருக்கு. சரி என்னடா பண்ண ஷூட்டிங் பார்க்க போகிறப்ப அங்கே மேனேஜர் ஃப்ரெண்டு, அவர் ஃப்ரெண்டு மூலியமா நம்ம விவேக் சார் கூட இருந்தாப்புல, தென்னாலின்னு ஒரு நடிகர். அவர் என்ன பண்ணா ஷூட்டிங் வந்திருக்காப்புல. ஆமாம் தெரியும் தென்னாலி. அவர் என்னை பார்த்துட்டு வணக்கம் தலைவா அப்படின்றாப்புல. என்ன தலைவானாப்புல, நான் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் தலைவா, எனக்கு சினிமா நடிக்கணும் ஆசை அப்படின்னாப்புல. அப்படியா சரி நான் நம்பர் தரேன், நீங்கள் வாங்க சென்னை வந்து அட்டு போயிட்டாப்புல. நான் கிளம்பி வந்துட்டேன், பையன் தூக்கிட்டு அவர் சொல்லி 1 மாசத்துல அடுத்த கடை நடத்திட்டு 6-7 வருஷம். கையில் எவ்வளோ பணம் வச்சுருந்தீங்க? வர்றப்பே வந்து 1 2 3 ஒரு 7-8 லட்சம் ரூபா கிட்ட கொண்டு வந்துருந்தேன் நான் செலவுக்கு. 8 லட்சம் கேஷாவா சொத்தா? கேஷா அக்கௌண்ட்ல வச்சிருந்தேன். அக்கௌண்ட்ல 8 லட்சம்? 8 லட்சம் ரூபா கொண்டு சினிமாவுக்கு வந்திருக்கேன். எப்ப? 2013ல. இப்போ எவ்வளோ அந்த 8 லட்சம் மதிப்பு? 8 லட்சம் இன்னைக்கு வந்து 8 கோடி வரும். நிலம் வாங்கி வந்தால் 8 கோடி ஆயிருக்கும். சினிமா மேல உள்ள ஆசையும் சினிமாவில் ஜெயிக்கின்ற வெறியும் எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் போராடி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரி வந்தீங்க, 8 லட்சம் பணத்தை வச்சீங்க. குடும்பம் பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாம் எங்க இருந்தாங்க? எல்லாம் வந்து புதுக்கோட்டை பக்கம் கீரனூர்ல இருந்தாங்க. சரி ஆமா, அவங்க எல்லாம் அங்க செட்டில் போட்டு சினிமாவுக்கு போறேன்னு ஓடியான்ட்டேன் பையன் தூக்கிட்டு. வந்து நம்ம சாலிகிராம பஸ் ஸ்டாண்ட்ல 3 நைட்டு தூங்க இடம் இல்லாம படுத்து கிடந்தேன். எனக்கு தெரியல ரூம் போட்டு தூங்குறதுலாம். காசு இருக்குது, ரூம் போட்டு தூங்க தெரியல. நீங்க தான் ஹோட்டல் வச்சிருந்தீங்க? ஹோட்டல் வச்சிருந்தேன், லாட்ஜ் ரூம்னு போட்டு தூங்குனது இல்ல. ஹோட்டல் வச்சு நடத்துனங்க. இங்க வந்து சென்னையில லாட்ஜ் ரூம் போட்டு தூங்கினா காசு சீக்கிரம் காலி ஆயிருமே. யார்கிட்ட போய் காசு கேட்க முடியும்? சாப்பாடு காசுக்கலாம் நம்பிதான் வந்தோம். அப்பதான் ஒரு இயக்குனரோட பழக்கம் கிடைக்குது. தென்னாலி கூட்டிட்டு போனாப்ல. அதான் அட்டுன்னு ஒரு படம் சொன்னல, அந்த ஆபீஸ் 17 பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. அப்ப டைரக்டர் ஸ்டீஃபன் அவர் பேரு டைரக்டர். அவர் ஆபீஸ்ல தங்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. சினிமாவில் ஒரு 2000-3000 பேர் நடிகர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை விட்டுட்டு, குடும்பத்தை கூட விட்டுட்டு, தொழிலை விட்டுட்டு ஒரு 2000-3000 பேர் இருக்காங்க. இந்த 3000 நடிகர்களின் குறுகிய வாழ்க்கை சினிமாவில் எப்படி வந்தாங்க, என்ன வந்தாங்க, ஏன் இப்படி கஷ்டப்படணும், அப்படி என்ன சினிமா மேலே உள்ள மோகம். நானும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை பார்த்துட்டேன். இந்த 1000 பேரோட ட்ராவல் பண்ணுறேன். நானும் பட்ட கஷ்டத்தை ட்ராவல் பண்ணுறேன். பட்டு கண்டிப்பாக கடவுள் வந்து இந்த 1000 பேருக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். சினிமாவில் இனிமேல் வந்தவர்கள் ஜொலிக்கலாம். இனிமேல் எனக்கு தான் ஒரு 10 பேர் 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணி வழிகாட்டுறோம், அவ்வளோதான். உதவிக்கு நடிகர்களுக்கு உதவி, 200 கோ டைரக்டர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு உதவினா நம்ம ஒன்றும் வானத்தை வளைக்க வேண்டாம். ஏதோ நமக்கு தெரிஞ்ச அறிவை நாலேஜை அவங்களோட ஷேர் பண்ணாலே சரியாகும். தங்கியிருந்தேன். தங்கிட்டு அப்படியே சினிமா வாய்ப்புகளை தேடினேன். ஒரு ஆஃபீஸாக ஃபோட்டோ கொடுக்க போனேன். அப்படியே ஒரு படமாக பண்ணிட்டு இருக்கப்ப தான் சினிமாவுக்கு வந்து சாதாரண போராட்டமும் கிடையாது. என்ன பெரிய போராட்டம் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஒரு இடத்துல ஒரு இயக்குனரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே ஆடிஷன் சொல்லுவாங்க. அந்த கம்பெனியில் ஆடிஷன் பண்ணணும். ஆடிஷன் பண்ணுறது அவங்க ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்களா, நாங்கள் சொல்கிறத பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அவங்க சொல்கிறத நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், டேரக்டர் ஓகேன்னு சொல்லணும். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணோன்னா அவங்களுக்கு பிடிக்கணும். பிடிக்கலன்னா தம்பி அது வேண்டாப்பா கட் பண்ணு, நாங்கள் ஒன்று சொல்கிறோம் பண்ணுவாங்க. அதை நம்ம பண்ணுவோம். அது அவங்களுக்கு பிடிச்சிருந்து ஓகே அப்படின்னாங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க எதுவுமே சொல்ல பார்க்கலாம்ப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. ஒரு படப்படப்பாக இருக்குது, விடிய தூக்கம்லாம் இருக்காது, கண்ணெல்லாம் சவுந்து போயிடும். அதே மாதிரி அடுத்து சினிமாவில் வாய்ப்பு தேடி வர்ற இடங்கள்லாம் கம்பெனிலாம் நமக்கு தெரிஞ்சு 2013 வந்து 2013 இன்னைக்கு 2024 ஆகுதுங்க.
அதில் ஒரு 7, இதில் ஒரு 11. ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்துட்டு போயிட்டேன். 2011 வந்துட்டு போயிட்டேன். ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, இதனடா புதுசாக இருக்குது, தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு. ஆனால் சினிமா உலகத்துக்குள்ளே வந்தால் வேற மாதிரி இருக்காங்க. சினிமாவுக்கு அப்பாற்பட்டு ஊரில் வந்து பேசுகிறப்ப டேரக்டர்லாம் வேற மாதிரி ஃபீலாக அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்றாங்க. இங்கே வந்தால் ஏன்டா வந்தேன்ற மாதிரி பார்க்குறாங்க. சரி, அப்புறம் வாய்ப்புகள் கேட்குறானே, எதாவது பண்ணிடுவானா, தங்குறதுக்கு இடம் கேட்பானா, இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு டெய்லி வாங்கி கொடுக்க சொல்லுவானா. சரி, வந்து எத்தனை படம் நடிச்சிங்க? நான் பண்ணேன் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 20-24 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். தொடரி பண்ணியிருக்கேன் தனுஷ் சாரோட, பிரபு சாலமன் சார் டைரக்ஷனில். அதுக்கப்புறம் வந்து ரம்மி பண்ணேன், ஒரே ஒரு சீனு தேட்டரில். சூரியன் நாங்களாம் படம் பார்த்துட்டு வெளில வர்றப்ப இது வரைக்கும் அட்மாஸ்பியராக யூஸ் பண்ணாங்க. தொடரில் நல்ல விஷயம் ஒன்று கொடுத்தாங்க பிரபு சாலமன் சார். அப்புறம் வந்து மாய புத்தகம்னு ஒரு படம் பண்ணேன். அப்புறம் நம்ம உச்சத்திர சிவான்னு ஒரு படம் பண்ணேன், கரண் சார் படம். அதுக்கப்புறம் வந்து பரம்பொருள் ஒரு ஓடிடி ரிலீஸ் சரத்குமார் சார் பண்ணியிருந்தாரு, அந்த படம் பண்ணியிருக்கேன். இன்ட்ரோ பிளாக் நான் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைடுன்னு சொல்லி கார்த்திக் பிரபு சார் படத்தில் அட்மாஸ்பியராக வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்களில் லாக்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம படைத்தலைவன் விஜயன் சாரோட பையன் சண்முக பண்ணியிருக்காருல்ல, அவரோட படத்தில் இப்போ பண்ணியிருக்கோம், ரிலீஸ் ஆக போகுது. நிறைய படங்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய வருமானம் வந்து இப்போதைக்கு நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது டிரைவர் தொழிலுங்க. சினிமாவுக்கு வந்து என்னை நிறைய இயக்குநர்கள்ட்டையும் நிறைய ப்ரொடியூசர்கள்ட்டையும் நிறைய ஹீரோட்டையும் லெஃப்ட் என்னை கொண்டு போய் சேர்த்துச்சுங்க. எனக்கு டிரைவிங் தெரியுறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, மைனஸாக கிடையாது. அவனை கூப்பிடுப்பா, நம்பி உட்காந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரைவர் தொழிலை வச்சு நிறைய நாள் குடும்பம் நடத்துனேன். ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்தேன் சென்னைக்கு, இந்த சினிமாவை நம்பி சீரியல் பண்ணேன். அப்புறம் நான் நிறைய சினிமாவில் வண்டி ஓட்டுறதுக்கான வாய்ப்பு சேட்டா ஒருத்தர் கொடுத்தாரு. நிறைய காரு, போலீஸ் வண்டி, ஆம்புலன்ஸு, பைக்கு எல்லாம் தெரிக்க விடுவோம். கேட்டுக்குங்க, இவர் கத்த தொழில் கை விடல. தொழில் என்னைக்கோ ஒன்று எல்லாத்துமா அந்த சேட்டா கம்பெனிலேயே சேட்டான்னா அவர் சினிமாவுக்கு ஷூட்டிங் கார் கொடுப்பாங்க. ஆமாம், ஒரு 500 கார் இருக்கும் அவர்கிட்ட. ஆமாம், அதாவது ஒரு புதுசாக ஒருத்தன் வர்றான்னா, சினிமாவில் வாய்ப்பு கிட்ட அலைகிறான்னா, அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆணிவேர் மாதிரி இந்த வண்டி ஓட்ட தெரிஞ்சவன் சேட்டா கூப்பிட்டுருவாரு. ஒருத்தர் லிங்க் கொடுப்பான் என்கிட்ட வந்து, அண்ணே இந்த மாதிரி சேட்டா ஒருத்தர் கூப்பிட்றாரு, வண்டி ஓட்டுறீங்களாண்ணா? ஓட்டுவோம்ப்பா. என்ன வண்டிப்பா? வண்டியை தொடச்சி கம்ப்ளீட்டாக கழுவி ஷூட்டிங் ஸ்பாட் கொண்டு போயிடுவோம். கொண்டு போனால் சாப்பிட சொல்லிடுவாங்க. சாப்பிட்டு உட்காந்துருப்போம். ஷூட்டிங்கில் வந்து ஜீப்பு போகணும், வரணும், கான்ஸ்டபிள் ட்ரெஸ் போடணுமா, போலீஸ் கிட்ட போடணுமா, போட்டு கொடுப்பாங்க. இப்போ போலீஸ்ப்பா வண்டியை ஆக்சிடென்ட் சொல்லப்போ வண்டி எடு, கேமரா இங்கே இருக்குது பார்த்துக்க, ஹை ஸ்பீடாக வரக்கூடாது அப்படின்னு நிறைய படங்கள்ல ஓட்டுன்னு சொல்லி நயன்தாரா படம், அதில் கூட வந்து வண்டி டாடா சும்மா வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் காப்பான் படம், என்ன படம், ஓட்டு நயன்தாரா மேடம் பண்ணியிருந்தாங்கல்ல, ஓட்டி ரிலீஸ் ஆச்சுல்ல, அந்த படம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து காப்பான்னு ஒரு படம், நம்ம பேர் இறந்து போயிட்டாரு டேரக்டர் கேவி ஆனந்த் சார், அவர் படத்தில் வண்டி ஓட்டின பெரிய வண்டி. அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு வண்டி ஓட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 175 படத்துக்கு மேலே நான் வந்து வண்டி ஓட்டியிருக்கேன். அதே மாதிரி ஃபைட் சீனுக்கு 2-3 படங்களில் ஒரிஜினலாகவே ஃபைட்டு கொடுத்தாங்க. அப்படி குதிக்கிறது, வண்டியை நேராக மோதுற மாதிரி போகிறது. இது என்னன்னா என்னை விட கஷ்டப்பட்டுருப்பார் போல இருக்கு. என்னை விட கஷ்டப்பட்டேன், நானும் கஷ்டப்பட்டேன். பட் இந்த சினிமாவில் ஒரு 500லேருந்து பேன் இண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த 10,000 பேருடைய லைஃப்பையும் கேட்டோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உழைப்பு அதிகமாக, தூக்கமே இருக்காது. நைட் ஷூட்டிங் போயிட்டு காலையில் மறுபடியும் வண்டி ஓட்ட போவேன். வண்டி ஓட்ட போயிட்டு கண்ணெல்லாம் சவந்து போயிடும், தூங்க முடியாது என்னால். குடும்பத்தை காப்பாற்றணும். பிள்ளைங்க 3 பொன் குழந்தைங்க, அதுங்களுக்கு ஒரு வாழ்க்கையே படிப்பு ஆதாரத்தை நம்ம தானே கொடுக்கணும். என் குடும்பத்து மேலே எனக்கு உள்ள அக்கறையும் தான் என்னை ஓட வைக்கிது இன்னைக்கு வரைக்கும். சினிமாவில் ஓடிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ரன்னிங்லேயே இருக்கணும் தொழிலில். அந்த தொழில் தான் சினிமா. இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு எனக்கு சினிமாவில் நிறைய பேர் வாய்ப்பு தர்றேன்னு சொல்லி நிறைய இது ஃபெயில் பண்ணவங்களாம் இருக்காங்க. நான் அவங்கள சொல்ல விரும்பலை. ஆனால் இப்போதைக்கு எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையான மனிதர் எங்களது அண்ணன் டிஎஸ்ஆர் சீனிவாசன். அவர் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உள்ள தூணா இருக்காரு. எனக்கு எவ்வளோ நாளில் சந்திச்சிங்க? அவரை மிக குறுகிய நாளில் சந்திச்சது, ஆனால் பல ஆண்டுகள் சந்திச்ச மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அவர் சொல்ற வார்த்தைகள் அனைத்துமே உண்மை. அவரை கடைபிடிச்சு அவரோட வார்த்தைகள் கரெக்டாக நான் மதிச்சு போனேன்னா நான் சினிமாவில் நான் வந்த லட்சியத்தை நான் அடைஞ்சிருவேன் நம்பிக்கை வந்திருக்கு. அதனால தான் ஃபுல் ட்ராவல் அவரோட பண்ணுறேன். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, முழு நேரம் அவரோட ட்ராவல் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். அண்ணன் என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் செய்வேன், அதை உண்மையாக செய்வேன். அவர் போகிற ஆஃபீஸ்க்கு எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இயக்குநர்களை பழக்கிறாரு, ப்ரொடியூசர்களை மீட் பண்ண வைக்கிறாரு, ஹீரோட்ட பேசுகிறாரு, நீங்கள் பண்ணுங்க. இவர் 15 வருஷம் சினிமாவில் கஷ்டப்படுறாரு, இவருக்கு ஒரு கேரக்டர் போடுறது ரொம்ப அன்பாகவும் அமைதியாக சொல்கிறாரு. வேற எந்த ஒரு நடிகர்களும் இதை சொல்லுவாங்களான்றது எனக்கு மனசுல தெரியல. எல்லாரும் யாரையும் தாக்கி சொல்ல விரும்பல. எல்லா நடிகரும் சொல்லுவாங்க. நான் அதிகமாக நடிகர் பழகாதனால எனக்கு சொல்லலை. இவர்கிட்ட பழகிட்டு இருக்கிறனால இவர் கண்டிப்பா எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுப்பார், நம்பிக்கை இருக்கு. எவ்வளோ இயக்குநர்களாக பாக்குறீங்க, இதை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி நடிகர்களை உருவாக்குங்க. நாங்க உண்மையா இருப்போம், நடிப்புக்கு உண்மையா இருப்போம். நன்றி, வணக்கம். என் பேர் அங்குசாமி. ஸோ இந்த மாதிரி ஒரு 500-1000 நடிகர்கள் இருக்காங்க.
கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் நான் இவங்களுக்கு கொடுக்குற வேலை வந்து தாங்க பிடிக்கும். நடிப்பு மட்டும் அல்ல, நம்மளும் அந்த இதில் தான் வளர்ந்து வந்தோம் அப்படின்னு வந்து வேலை கொடுத்துருவேன். இப்போ இவருக்கு டிரைவர் வேலை கொடுக்குறேன், அடுத்து காய்கறி மார்க்கெட் வேலை கொடுக்குறேன், அடுத்து ஒரு 500 ஹோட்டல்களை ஃபாலோ பண்ணுறேன். இந்த சினிமாவையும் சேர்த்து பண்ணுறோம். ஸோ ஒரு சினிமாவை சினிமாவாக பார்க்காமல் சினிமாவோடு கலந்து அன்பதோடு அன்னத்தையும் கலந்து சினிமா பண்ணும்போது அவர் சாப்பிடும்போது எப்படி ருசியோ அன்போடு அன்னத்தையும் கலந்து தொழிலோடு சினிமாவையும் கலந்தால் சினிமாவில் ஸ்டார் ஆகலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.